அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் பாகம் 2ல நம்ம மார்ச் மாதம் 1945வது வருடத்துல வந்த செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பக்கம் 370 ஆரம்பிக்கிறோம். சுவாமி விவேகானந்தர், நான் எம்பிக்கு எதிராக மிக தீவிர நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நமது பிரபுவின் மீது நன்றி விசுவாசம் கொண்டுள்ள அனைத்து மக்களின் புத்தியையும் அவர் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை நான் மேம்படுத்த முயற்சிக்கிறேன். எங்களால் இயன்ற மிக சிறந்ததை நாங்கள் செய்து வருகிறோம். மதிப்புக்குரிய லாலாஜி, எஸ்கேயும் பண்டாராவிற்கு வருகிறார். அந்த நற்பேரற்ற ஏடியும் உடன் வருவார். இடிச்சொற்களை கேட்டவாறே அமைதியாக பணியை தொடருங்கள். சக்திகளை சரியான விதத்தில் அல்லது பெறப்படுகின்ற உத்தரவிற்கு ஏற்ப சரியாக பயன்படுத்துங்கள். நான் உங்களுக்கு, அதாவது பாபு மதன் மோகன்லால் மற்றும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா இருவருக்கும் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூறுகிறேன். பிரகடனம் செய்யப்படும் நேரம் வரும் வரை, ஒருவேளை தேவைப்பட்டால் அதற்கு பிறகும் கூட, அன்பு ராம்சந்திரா மீது பொழியப்படுகின்ற சக்தியுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டு விழாவிற்கு பிறகு அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பிறகு எனது சக்தியே உங்கள் அனைவரின் ஊடே செயல்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொருவருக்கும் நாவடக்கம் வேண்டும். வெளிப்புற நன்னெறிகளுக்கு தடையில்லை. நம் நடத்தைக்கு நாம் தான் பொறுப்பு. பிறரை பொறுத்த மட்டில் அவரவர் நடத்தைக்கு அவர்களே பொறுப்பாகிறார்கள். நான் கூறுவதன் அர்த்தம் யாதெனில், நாம் எதிரணியில் இருப்பதை பற்றி எவருக்குமே, நட்பேரற்ற அந்த ஏடிக்கு கூட எத்தகைய குறிப்பும் அளிக்க வேண்டாம். அதைவிட கடமையை நிறைவேற்ற இதுவரை நீங்கள் செய்தது போல நீங்களாகவே அவரை சந்திப்பதை தொடருங்கள். அதுவே சரியானது ஆகும். பண்டாராவில் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க யார்ட்டையும் சொல்ல வேணாம். ஏட்டிக்கிட்டே எப்பயும் போல பழகுங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களோ இல்ல ரகசியத்தை வெளிப்படுத்துற வேலைகளோ இருக்கக்கூடாதுதான் நாவடக்கம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு நிகழ்வு நடக்கிற வரைக்கும் அதை பற்றி பேசுறதோ இல்ல வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக விடுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்றார். இடைநிறுத்தம். மதிப்பிற்குரிய லாலாஜி, இரவு 9:40 நான் அன்பு ராம்சந்திராவிற்கு இயற்கை மூலக்கூறான நெருப்பின் மீதான கட்டுப்பாட்டை அளித்துள்ளேன். அவரது மனப்பான்மையில் மித மிஞ்சிய அமைதி நிலவுகிறது. அது இந்த பரிசிற்கான அவசியத்தை உருவாக்கியது. இந்த நெருப்பு என்ற மூலக்கூறின் மீதான கட்டுப்பாட்டை அளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நான் அதை கட்டுப்படுத்தி வைத்துள்ளேன். ராம்சந்திர, நீங்களும் எவருக்கும் அதன் மீதான கட்டுப்பாட்டை வழங்கக்கூடாது. பெரும்பாலும் மக்கள் அதை தாங்கும் திறனற்றவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்களிடம் அந்த திறன் இல்லை. இப்ப நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நெருப்பின் மீதான கட்டுப்பாடுங்கிறது 3வது புள்ளிக்குள்ள பாபுஜி எந்த அளவுக்கு முன்னேறியவருங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ புள்ளிகள் வழியாக போறது அப்படிங்கிறது வேறு, அந்த புள்ளியில முழுமையடைங்கிறது வேறு, அந்த புள்ளியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆளுமையை கொடுக்கறதுங்கிறது வேறு. வெவ்வேறு விஷயங்கள் அவையெல்லாம். அந்த ஒன்றும் நம்ம அது வரைக்கும் போயிட்டோங்கிறதுனால அது எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த சக்திகளை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஒருத்தர் 5 புள்ளியை தாண்டி 6வது புள்ளி போயிட்டாருன்னா, எனக்கு நெருப்பின் மீது கட்டுப்பாடு இருக்கு, நீரின் மீது கட்டுப்பாடு இருக்குன்னா சொல்ல முடியாது. இந்த கட்டுப்பாடுகள், இந்த சக்திகளை பயன்படுத்துறதுக்கான அனுமதி எல்லாம் வழங்கப்பட்டால் மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்துறோம். சுவாமி விவேகானந்தர், வாழ்த்துக்கள். ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இன்னும் சில சக்திகள் உங்களுக்கு அளிக்கப்பட உள்ளன. அதான் நெருப்போட ஆளுமை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னும் சில சக்திகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட உள்ளன. இவை யாவும் நீங்கள் தென்னிந்தியாவில் தொடர்ந்து ஆற்றிய கடமைகளுக்காக ஸ்ரீ கிருஷ்ணரின் விசேஷ பரிசுகள் ஆகும்.
ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்காக வற்றாத களஞ்சியத்தை குவித்து வைத்திருக்கிறார். இன்பத்தை நாடுபவர்களுக்கு நீங்களோ அல்லது உங்களது உதவியோ தேவையில்லை. உலகம் உங்கள் சக்தியை புரிந்து கொள்ளும். ஆனால் உடல் ரீதியாக நீங்கள் மறைந்த பிறகே அது நிகழும். நான் ஜெய்ப்பூரில் மாலை 5 மணியிலிருந்து பணி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது இரவு சுமார் 10 மணி ஆகிறது. மார்ச் 8, 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, ஸ்ரீ கிருஷ்ணர் அன்பு ராம்சந்திராவுடன் முழுமையாக ஐக்கியமாகும் எண்ணம் கொண்டிருந்தார். ஆனால் பௌதீக உடல் விடப்பட்டுவிடும் என்ற பீதியின் காரணமாக அதை செய்ய வேண்டாம் என்று பிரார்த்தித்தேன். சுவாமி விவேகானந்தர் அதை ஏற்று எனது இந்த எண்ணத்தை ஆதரித்தார். ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராமச்சந்திராவிற்காக சக்திகளின் களஞ்சியத்தை என்னிடம் ஒதுக்கி வைத்திருக்கிறார். இது தென்னிந்தியாவில் அவர் ஆற்றிய பணிக்கான பரிசாகும். அவங்களும் பயப்படுறாங்க. இது மாதிரி லார்ட் கிருஷ்ணா மாதிரி ஒருவருடைய இந்த முழுமையான ஐக்கியத்தை பாபுஜியோட உடம்பால தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அது மாதிரி ஒண்ணும் நிகழ வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய சீடனுக்காக ஒரு பயத்துல அவர் என்ன பண்றாரு, லாலாஜி பிரார்த்தனை பண்றாரு, அது வேண்டாம் அப்படின்னு. விவேகானந்தரும் அதை ஆதரிக்கிறார். ஆனா அதுக்கு பதிலாக தான் அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னிடம் வைத்திருந்த ஒரு பெரிய சக்தி களஞ்சியம், நிறைய சக்திகள் அடங்கிய ஒரு பகுதியை அவருக்கு ஒதுக்கி கொடுக்கிறாரு. இதை பரிசாக கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததனுடைய தொடர்ச்சி. இப்ப சைதன்ய மகாபிரபு வர்றாரு. மார்ச் 9, 1945. நானும் உங்களது சத்சங்கத்தை ஆய்வு செய்தேன். எதுவும் சரியில்லாததை கண்டேன். உங்களது ஆன்மீக வழிகாட்டியின் உடல் பிரிந்த நேரத்தில் உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்ளும் திறன் அற்றதொரு நிலை நிலவ தொடங்கியது. ஏனெனில் அவர் வாழ்ந்த போது கிடைத்து வந்த அந்த பிரணாகுதி அதற்கு பிறகு வழங்கப்படவில்லை. பிரணாகுதியுடன் சுயநலம் கலக்கப்பட்டிருந்தது. அத்தகைய நிலை நிலவும் இடத்தில் சத்திய நிலை இழக்கப்பட்டுவிடும். இதெல்லாம் லாலாஜியினுடைய மறைவுக்கு பிறகு அந்த சீடர்கள்ட்ட ஏற்பட்ட நிலையை சைதன்ய மகாபிரபு சொல்றார். அது முக்கியமா சொல்றது, பிரணாகுதியில் சுயநலம் கலக்கப்பட்டிருக்கிறது. தன்னை முன்னிறுத்தி, தன்னுடைய பெருமையை முன்னிறுத்தி கொடுக்கப்பட்ட பிரணாகுதி ஏட்டி மாதிரி ஆற்றலாக. அந்த மாதிரி பிரணாகுதியில சத்திய நிலையானது இழக்கப்பட்டுவிடும். உங்களது சமூகத்தை சரி செய்த பிறகே எனது சமூகத்தின் மீதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டு. மற்றவர்கள் மாதிரியே அவரும் சொல்றாரு, என்னுடைய அமைப்பு இருக்கு, சைதன்ய மகாபிரபுவால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, அதன் மீதும் நீங்க கவனம் செலுத்தணும். ஆனா இப்ப கிடையாது, உங்க அமைப்பெல்லாம் சரி பண்ண பிறகு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த திட்டத்திற்கு உங்கள் மாஸ்டரும் சம்மதித்திருக்கிறார். இது அடுத்தது குருநானக் வந்துட்டாரு, சைதன்ய மகாபிரபு, ஜீசஸ் கிரைஸ்டும் சொல்றாரு. எல்லாருமே வர்றவங்க எல்லாருடைய ஒரே வேண்டுகோள் என்னவா இருக்கு, என்னுடைய அமைப்பை ஏற்றுங்க. கபீரும் கூட சொல்லிட்டாரு, என்னுடைய அமைப்பை எடுத்து அதை சரி பண்ணி கொடுங்க. ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு பணியெல்லாம் தன்னுடைய உடம்புல தன்னுடைய மனசுல சார்ந்து எடுத்துக்க முடியும். இதனாலதான் லாலாஜி முதல்ல சொன்னார், இது நிகழக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா விவேகானந்தர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு முதல்ல, என்னுடைய அமைப்பை பார்த்துக்கன்னு சொல்லி. அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத லாலாஜி தான் சொன்னார். இப்ப அவரு தான் பயப்படுறாரு, பாபுஜியினுடைய பணி பழுவை நினைத்து. சரி இருக்கட்டும். சைதன்ய மகாபிரபு தொடர்றாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு எனது பதவி நிலையை வழங்கியுள்ளேன். என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். என் வாழ்நாளின் போது ஸ்ரீ கிருஷ்ணருடன் நான் ஒரு மிக ஆழ்ந்த உறவு முறையை நிலை நிறுத்தி இருந்தேன். அவரது உருவம் எந்த நேரமும் என் கண்முன் இருந்தது. இப்போது அதே சங்கிலி தொடர் மற்றொரு வடிவில் நிலைநாட்டப்பட்டு உள்ளது. எனக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. எந்த நேரமும் என் கண் முன்னால நான் கிருஷ்ணரை வைத்துக் கொண்டிருந்தேன். இப்பயும் அதே மாதிரியான ஒரு செயின் கிரியேட் ஆயிருக்கு. அது இன்னொரு வடிவத்துல, அதாவது நடுவுல லாலாஜி இருக்காரு அந்த செயின்ல. அந்த மாதிரியான ஒரு உறவு முறையை இப்ப நீங்க நிலைநாட்டி இருக்கிறீங்க.
இந்த அமைப்பு மேலும் முன்னேறும். உங்களது பணி மாபெரும் ஆன்மாவால் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. அதற்கு எந்த ஒரு எடுத்துக்காட்டும் இல்லை. இப்போது வரை மிக குறைந்த சேதத்துடன் தேவைப்பட்ட பலனை பெறும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாருக்கும் பெரிய அளவுல ஒரு அழிவை ஏற்படுத்தல, யாரையும் ஒரு சேதத்துக்கு உள்ளாக்கல. அப்படிங்கிற லெவல்ல மிக மிக குறைவான அளவுக்கு தேவையான அளவு மட்டுமே தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டு பலனை பெறுவதற்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் மாத்திட்டு வரீங்க. வருங்காலத்தில் தேவைக்கேற்ப அனைத்தும் செய்யப்படும். பண்டாராவின் போது தேவை ஏற்பட்டால் என்னையும் நீங்கள் அழையுங்கள். என்னுடைய சக்தி பற்றி தெரியாவிட்டாலும் அது உங்களுடன் செயல்புரிகிறது. என்னை கூப்பிட்டா நானும் வருவேன். என்னுடைய சக்திகள் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாது, தெரியாட்டியும் பரவாயில்ல, அது உங்க கூட தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து மகோன்னதமான முற்கால மூத்த துறவிகளும் உங்களை பாராட்டுகிறார்கள். அனைவரும் பண்டாராவிற்காக காத்திருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர். சைதன்ய மகாபிரபு உங்களுள் கரைந்திருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருப்பதாக உணருங்கள். தேவை என்றால் நீங்கள் எதையும் கேட்கலாம். நீங்கள் அவரது பணியை மேற்கொள்ளும் போது அவரது ஆணைகள் உங்கள் மூலம் செயல்படும். இப்போதைக்கு அவர் உங்களோட கரைந்திருக்கிறான்னு நீங்க நம்புனா போதும். அதுதான் நடந்திருக்கு. அந்த மெர்ஜென்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன். நீங்க அதை பத்தி நினைச்சிட்டு இருந்த போதும் அவருடைய வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நேரடியாக அவர் உங்களுக்கு உத்தரவுகள் கொடுக்க ஆரம்பிப்பார். சைதன்ய மகாபிரபு. சுவாமி விவேகானந்தர் உங்களிடம் கூறியது மிகவும் சரியானதே. நீங்கள் எப்போது அதை செயல்படுத்தினாலும் எனது சக்தி பணி செய்ய ஆரம்பிக்கும். உங்களது தென்னிந்திய சுற்றுப்பயணம் மிகச் சிறப்பாக அமைந்தது. மதிப்பிற்குரிய லாலாஜி. அன்பு பாபு மதன் மோகன்லால், பணி அதிகரித்து கொண்டிருப்பதை பாருங்கள். இருப்பினும் எனது வெற்றிக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. பாருங்க எந்த அளவுக்கு ஒர்க்லோடு அதிகமாயிட்டு இருக்குன்னு பாருங்க. நான் அன்பு ராமச்சந்திராவின் உடல் நலத்தை பற்றி கவலைப்படுகிறேன். என்றவரை அவருக்கு பணி ஒதுக்குவதை தவிர்க்கிறேன். இது மட்டுமல்ல, பல மூத்த துறவிகள் என்னிடம் வருகிறார்கள். அவர்கள் அனைவரது நோக்கமும் அவருக்கு, அதாவது ராமச்சந்திராவிற்கு பணி ஒதுக்குவதே ஆகும். எல்லாம் கேட்கிறாங்க, என் வேலையை செஞ்சு கொடுங்க, என்னுடைய அமைப்பை பாருங்க, இந்த பகுதியை சரி செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா அதான் ஏற்கனவே விவேகானந்தர் சொல்லிட்டாரு, பாபுஜியோட கண்டிஷன் ஜூலியட் அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு இருந்தா ஒரு அழகான பொண்ணு வீட்டுல இருந்துச்சுன்னா பல வீட்டுல இருந்து மாப்பிள்ளை தேடி வருவாங்க இல்லையா, பொண்ணு தேடி வருவாங்க இல்லையா, மாப்பிள்ளை தேடி வீட்டுல இருந்து. அது மாதிரி ஆயிடுச்சு பாபுஜியோட நிலை. எல்லா ஒளி உலக ஆன்மாக்களும் அவங்கவுங்களுடைய அமைப்புகளை சரி செய்யறதுக்கு, அதற்கான பணிகளுக்காக பாபுஜியை நாடுறதுக்காக லாலாஜிட்ட நிக்கிறாங்க. ஏன்னா லாலாஜி இது ஒன்னாதானே பாபுஜி கேட்பாரு அப்படிங்கிறது. ஆனா லாலாஜி பாபுஜியினுடைய அந்த ஒரு பணி படுவை பார்த்து அவரு ரொம்ப ஒரு வருத்தத்துல இருக்கிறார். தயவு செஞ்சு அவருக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் வேலை கொடுக்காம இருக்க, நானும் எந்த அளவுக்கு அவர்கிட்ட வேலையை குறைச்சு கொடுக்க முடியும்னு பாக்குறேன் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு அவர் மேல கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாக்குறது. மதிப்பிற்குரிய லாலாஜி, எஸ்கே இந்த வழிக்கு திரும்பி இருந்தால் நானும் அவரை ஏதோ ஒன்றாக உருவாக்கி இருப்பேன். ஏன்னா எஸ்கே மேல எப்பயுமே லாலாஜிக்கு ஒரு ஷாஃப்ட் கார்னர் உண்டு. சாப்பிட்டாதான் இருப்பார் அவர் மேல. பல நேரங்கள்ல அவரு வழி தவறி போனாலும் அவரை திரும்பி தூய்மையாக்கி அவருடைய ஆன்மீக நிலையை உயர்த்தி வச்சிருப்பார். இந்த எஸ்கே உலகியல் ரீதியாக ஒரு ஆழமான அன்பு லாலாஜி மேல வைத்திருந்த ஒரு சீடர் பிளஸ் பிரிசெப்டர். எனது வாழ்நாளின் போது என் மீது அவர் காட்டிய அன்பிற்காக நான் அவருக்கு கைமாறு செய்திருப்பேன். ஒருவேளை அவர் மட்டும் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி இருந்தா போதும், அவருக்காக நான் எவ்வளவோ செய்ய விரும்புறேன். பாபு மதன் மோகன்லால் சரி என்று நினைத்தால் எஸ்கேவிற்கு குறிப்புகளின் இந்த பகுதியை மட்டும் காட்டலாம். கடைசியா என்ன பண்ணுங்க, இந்த பகுதியை மட்டும் எஸ்கே கிட்ட சொல்லி இந்த மாதிரி லாலாஜி சொன்னாருங்கிற விஷயத்த சொல்லுங்க. அவரை ஒரு சோதனை முயற்சியாக இங்கு அனுபவித்து உணரும்படி கூறுங்கள். ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க முழுசா பாபுஜியை ஏத்துக்கலாம் வேணாம், ஒரே ஒரு முறை இங்க வாங்க, இந்த டிரான்ஸ்மிஷனை ஃபீல் பண்ணி பாருங்க, இங்க இருக்கிற சூழ்நிலையை உணர்ந்து பாருங்கள் என்று கூறுங்கள்.
அதனால அவருக்கு ஏற்படுற அந்த ஆன்மீக உள்நிலையை அவர் விரும்பாவிட்டால் அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்வேன். இங்க வந்தாருன்னா அவருக்கு நான் நிறைய கொடுக்க போறேன். அவர் வந்து அதை அனுபவித்து உணரட்டும். ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரி எது விருப்பமும் வரல அப்படின்னா அவருக்கு பிடிக்கலன்னா நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். இடைநிறுத்தம். மதிப்பிற்குரிய லாலாஜி, இத்தகைய வாய்ப்பு மீண்டும் மீண்டும் கிடைக்காது என்று நான் மறுபடியும் கூறுகிறேன். நிறைய அவருக்கு சான்சஸ் கொடுத்தாச்சு எஸ்கே. திரும்பி திரும்பியும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. எவராவது எனக்கு சிறிய உதவி செய்திருந்தாலும் அதற்கு பிரதிபலனாக நான் 100 மடங்கு அதை அளிப்பதற்கான நேரம் இதுவே ஆகும். சரியான நேரம் என்கிட்ட இருந்து பரிசு பெறுறதுக்கான நேரம் இதுதான். ஏன்னா என்னுடைய ஒரு தெய்வீக திட்டமானது இந்த நேரத்தில் நிறைவேற போகுது. பரிசுகள் அப்படிங்கிற விஷயமே வந்து இந்த மாதிரி நேரங்கள்ல தான் கொடுக்கப்படுது. மாஸ்டருடைய தெய்வீக திட்டத்துல நாம நேரடியாக பங்கேற்கின்ற அந்த நேரங்கள்ல நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பங்குக்கு 100 பங்காக நமக்கு வந்து அதற்கான பலன் திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதான் பண்டாரா மாதிரி நேரங்கள்ல நடத்துற நம்ம செய்யற வாலண்டியர் ஒர்க்கினுடைய வேல்யூ வந்து அது மாதிரி. நம்ம எல்லா நேரங்கள்லயும் வாலண்டியர் ஒர்க் பார்க்கறது சிறப்பு தான். ஆனா குறிப்பாக சில பண்டாரா நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப மாஸ்டருடைய வேலைகள் நடக்கும் பொழுது, குறிப்பான சில பணிகள் மாஸ்டர் மேற்கொள்ளும் பொழுது, அவருடைய சுற்றுப்பயணத்தின் போதெல்லாம் நம்ம செய்யற வாலண்டியர் ஒர்க்கெல்லாம் அது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்காக அதை அளந்து பார்த்தால் அது மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு உள்ள ஒரு பிரதிபலனை கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் அதெல்லாம் இருக்கு. என் பார்வையை நான் திருப்பி விட்டால் அக்கணம் முதல் எந்த நன்மையையும் அவர் பெற இயலாது. எஸ்கே. இன்னும் காலம் கடந்து விடவில்லை. மாலை 5:53 மணி. நான் இப்போதுதான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து வருகிறேன். அவர் ஹரித்துவார் கும்பபருவ விழாவின் போது ராம்சந்திரா உங்களை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். உள்ளபடியே இதை தவிர்க்க முடியாது. ஆண்டு விழாவிலிருந்து திரும்பியவுடன் இந்த திட்டத்தின் மீது உங்கள் கவனத்தை செலுத்தணும். பற்றாததற்கு அடுத்த வேலை பாபுஜிக்கு வழங்கப்படுகிறது. கும்பமேளா வட இந்தியாவில ரொம்ப ஃபேமஸான விழா. கோடிக்கணக்கான பேர் ஒரு இடத்துல சேர்றாரு. அது மேல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அடுத்த பணியை அவர்கிட்ட கொடுக்குறார். அங்க போகணுங்கிற எண்ணம் கிருஷ்ணருக்கு உங்க மேலதான் இருக்கு. நீங்க தான் போக வேண்டி இருக்கும். அதை நீங்க தவிர்க்க முடியாது. இந்த பண்டாரா முடிந்த பிறகு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலைக்கான திட்டம் இப்போதே உங்களிடம் அளிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு லாலாஜி சொல்றார். 10 மார்ச் 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, ராம்சந்திராவை ஹரித்வாருக்கு அனுப்புவதை தவிர்க்க நான் அதிகமாக முயற்சி செய்தேன். இறுதியில் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. நானும் அதற்கு சம்மதிக்க வேண்டியதாக ஆயிற்று. அவரை நிச்சயம் அங்கு அனுப்ப வேண்டி இருக்கும். இது ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளை. நானும் பாபுஜியுடைய ஒர்க்லோட நினைச்சு பார்த்து ஹரித்வாருக்கெல்லாம் அவரை அனுப்ப வேணாங்கிறதுக்காக என்னென்ன செய்யலாமா, நான் போயிட்டு வரேன், விவேகானந்தர் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தவிர்க்க நான் அதிகமாக முயற்சித்தேன். ஆனால் இறுதியில அந்த முடிவை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. நிச்சயமாக அவர் அங்க அனுப்பணும். அதுதான் கிருஷ்ணரோட கட்டளைன்னு சொல்றாரு. இடைநிறுத்தம். மதிப்பிற்குரிய லாலாஜி, அவர் அங்கே ரிஷிகேஷில் தங்கும் எண்ணத்தில் இருந்தார். ஆனால் அது சரியானதல்ல. அவர் ஹரித்வாரிலேயே தங்கி அங்கிருந்து அனைத்து இடங்களையும் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். ரிஷிகேஷ் போக வேண்டியதில்லை, ஹரித்வார்லயே இருக்கட்டும். அங்கு யாசகர்களின் பெரும் கூட்டம் இருக்குமாதலால் முனிவர்கள் அதிகம் இல்லாத போதிலும் அதில் சிலர் தங்களது அற்புத சக்திகளை உபயோகிக்கலாம். அவர்கள் தொல்லை தருவதாக தோன்றினால் அவர்களின் சக்திகளை பறித்து விடுங்கள். சிறிது காலத்திற்கு முந்தைய கும்பமேளாவில் ஒருவர் அங்கு வந்திருந்தார். அவர் மக்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். அவர் மீண்டும் அவ்வாறு செயல்பட்டாலோ அல்லது செயல்பட நினைத்தாலோ தவறாமல் அவரது சக்திகளை பறித்து விடுங்கள். மதுராவிற்கான பொறுப்பை ஏற்றிருக்கும் துறவிக்கு 3 மாத பணிக்கான பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் பணியில் மேலும் 1 மாதம் நீடித்திருந்தார். நேற்று இரவு அவர் அதை குறிப்பிட்ட போது பணியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஏற்கனவே பாபுஜி மதுரால ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த பகுதியோட பொறுப்பு அப்தல், மதுராவின் அப்தல்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த துறவியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர் 3 மாதம் அந்த பணியை 4வது மாதமும் நீடித்திருந்தார்.
அது சொன்னதுனால அந்த பணியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப நாளா இதை அவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தனது சேவைக்காக சிறிது ஆதாயம் பெற விரும்பினார். அந்த நேரத்தில் அது புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அவர் அந்த சேவையை செய்து கொண்டிருந்த போது, இந்த பகுதியை கவனித்துக் கொண்டிருந்த போது அவர் ஆதாயம் பெற விரும்பினார்னா ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் சில முன்னேற்றங்களையோ சில சக்திகளையோ பெற விரும்பி இருக்கலாம். ஆனால் அப்போது அந்த எண்ணமானது புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அவருடைய வேண்டுகோள் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக இன்று மாலை அவர் செய்ததற்கு ஏற்ற பலன் அவருக்கு அளிக்கப்பட்டது. போதுமான வெகுமதியும் அளிக்கப்பட்டது. இதய மண்டலத்திலும் பிரம்மாண்ட மண்டலத்திலும் அவரது புள்ளிகள் நுட்பமாக வெளிப்பூட்டப்பட்ட நிலைக்கு உயர்த்தப்பட்டன. பாருங்க, பரிசுனா என்னன்னு பார்த்துக்கோங்க. பரிசு என்றால் பல புள்ளிகள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு தூரத்தை கடந்து வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மிக நுட்பமான புள்ளிகளை வெளிப்பூட்டுறதுதான் உண்மையான பரிசு. நம்ம 9வது புள்ளியை தாண்டி போயிருக்கலாம். ஆனா பணிவுக்கான புள்ளியானது ஒளியூட்டப்படும் பொழுதுதான் அந்த உண்மையான பணிவை நம்மளால அனுபவிக்க முடியும். அதே மாதிரி பக்திக்கான புள்ளியானது ஒளியூட்டப்படும் பொழுது, தூண்டிவிடப்படும் பொழுதுதான் உண்மையான பக்தி உணர்வு நமக்குள்ளார என்னங்கிறதே நமக்கு புரியும். அதனால இதெல்லாம் மாஸ்டரால கொடுக்கப்படுகின்ற சில பரிசுகள். இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிற நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிட்டு தொடர்ச்சியா அதை நம்ம செய்யும் பொழுதோ, அல்லது எந்த ஒரு பணியை எடுத்துக்கலாமே, ஏதோ ஒரு பணியை எடுத்து நம்ம தொடர்ச்சியா செய்யும் பொழுது பல்வேறு உள்நிலைகள் நமக்குள்ளார தெரியுதுன்னு உருவாகும். அந்த உள்நிலைகள்லாம் என்னன்னா மாஸ்டரால அப்பொழுது நமக்கு அளிக்கப்படுகின்ற ஒரு பரிசு. ஆனா இதை நம்ம ஒரு சேவையாக, ஒரு தவமாக, ஒரு இதையே ஒரு யாகம் போல நம்ம செய்யும் பொழுதுதான் அது பணியாக மாற ஆரம்பிக்கிறது. மதுராவின் அப்தலுக்கு இதய மண்டலத்திலும் பிரம்மாண்ட மண்டலத்திலும் நுட்பமான புள்ளிகள் வெளிப்பூட்டப்பட்டிருக்கின்றன. அவரது இதய மண்டலம் ஏற்கனவே மலர்ந்து திறந்திருந்தது. தனக்கு அளிக்கப்பட்ட ஆன்மீக உள்நிலையை உணர்ந்ததும் அவரிடமிருந்து கண்ணீர் வெளிப்பட்டது. இதுவரை அத்தகையதொரு உள்நிலைக்காக அவர் தொடர்ந்து ஏக்கமும் பேரவாவும் கொண்டிருந்ததாக கூறினார். மகிழ்ச்சியில் அவர் தானே மேலும் 1 மாதத்திற்கு தனது பணியின் காலவரையை நீட்டித்தார். இந்த கண்டிஷனை ஃபீல் பண்ண உடனே நான் இன்னும் 1 மாசம் இந்த வேலையை பாக்குறேங்கிற. இங்க லாலாஜி சொல்றாரு, நான் என் பங்கிற்கு அதை மேலும் 15 நாட்கள் நீட்டிப்பேன். அவர் 1 மாசம் கேட்டாரா, நான் இன்னொரு 15 நாள் சேர்த்து சொல்லி ஒரு 45 நாள் அந்த பணியை தொடர சொல்லி கேட்க போகிறேன். இப்ப கொடுக்க அந்த உள்நிலையை உணர நன்றி உணர்வுல அவங்க பணி செய்கிற நாட்களையும் அவர்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர், இரவு 8 மணி. நான் இப்போது உங்கள் குருநாதருடன் ஃபதேகரில் இருக்கிறேன். ஐஎஸ் நன்றாக பணி செய்து கொண்டு இருக்கிறார். நான் பண்டாராவிற்கு பிறகு குறிப்புகளை அளிக்கிறேன். அழிக்கப்படுவதற்காக நான் சிலரது பெயர்களை குறித்து வைத்திருக்கிறேன். 12 மார்ச் 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, பகல் 11:15 மணி. எவரோ தாக்குகிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இடைநிறுத்தம். மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்போது இல்லை. அந்த செயலில் ஈடுபட்டிருந்த நபரிடம் அதை செய்வதற்கான சக்தி கிடையாது. பிரம்மாண்ட மண்டலத்தின் சக்தியை இயக்கி அதை உங்கள் மூளைக்குள் செலுத்த விரும்பினார். இந்த பயிற்சியை பற்றி எங்கோ புத்தகங்களில் படித்திருந்தார். ஆனால் இதை செய்வதற்கான திறன் அவரிடம் கிடையாது. இடைநிறுத்தம். மதிப்பிற்குரிய லாலாஜி, அவர் மீண்டும் அதற்கு முயற்சித்தார். ஆனால் இது அவரது சக்திக்கு அப்பாற்பட்டதாகும். அவர் உங்களை எச்சரிக்கையுடன் இருக்க செய்துள்ளார். பாபுஜி, மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப், பகல் 11:30 மணிக்கு பெர்ஷியாவில் இருந்த கடவுள் பற்றுள்ள மனிதர் மீது கவனம் செலுத்துமாறு எனக்கு கட்டளையிட்டார். அவர் இந்த பூ உலகை விட்டு சென்று கொண்டிருந்தார். நான் அவருக்கு 5 நிமிடம் பிரணாகுதி அளித்தேன். அவரது கடைசி மூச்சு பிரிந்ததும் அதை நிறுத்தினேன். உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீகத்துல முன்னேறிய நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கான வேலைகளை தொடர்ந்து இந்த ஒளி உலக ஆன்மாக்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. பெர்ஷியாவில் இருக்கிற ஒரு துறவி
ஒருத்தர் இறக்கும் பொழுது பாபுஜிக்கு உத்தரவிட்டு அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர், நான் பதேகரில் எனது பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடம் வர விரும்பினாலும் என்னால் பணியை விட்டுவிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு மதிப்பிற்குரிய லாலாஜி. பாபு மதன் மோகன்லால், அன்பு ராமச்சந்திர மிக அற்புதமான ஒன்றை செய்தார். என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மதிப்பிற்குரிய சுவாமிஜி தான் அவரை பார்க்க விரும்பியதாகவும் ஆனால் பணியை விட்டு வர இயலவில்லை என்றதுமே பாபுஜி உடனடியாக அங்கு சென்று சுவாமிஜியின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அவரது உள்ளுணர்வுக்கு தோன்றிய அந்த நேர்த்தியான பண்பை என்னவென்பது, இத்தகைய உதாரணத்தை காண்பது அபூர்வம். அதான் நம்ம சொன்ன நேற்றைக்கு முதல் நாள் படிக்கும் போது சொன்னது மாதிரிதான் இதுவும். ஒரு ஆன்மீகத்துல உச்சநிலைக்கு போகும்பொழுது மரியாதையும் அந்த இங்கிதமும் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த உள்ளுணர்வு அதிகரிக்கதான் நம்ம நினைக்கிறத மாஸ்டர் நினைக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாஸ்டர் நினைக்கிறது நமக்குள்ளார வருமா, நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமான்னு கேட்கிற அந்த தன்மை வரும். அதே மாதிரிதான் இதுவும். விவேகானந்தர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வர நினைக்கிறேன், ஆனா எனக்கு இங்க பணி அதிகமா இருக்குன்னு சொன்ன உடனே அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? தன்னால அவரை பார்க்க விரும்புறாரு, அப்ப பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்முடைய உண்மையான அன்பு மரியாதை நமக்கு இருந்தா உடனே நம்ம போய் அங்க நிக்கணும். ஆனா அதுதான் மரியாதையும் உச்சபட்ச ஒரு இங்கிதம் அப்படின்னும் நம்ம அதை இங்கிதம்னா நான் எட்டிகேட்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. அது நம்ம அந்த ஒரு தன்மைக்கு நம்ம போக முடியும். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன சார் அன்னைக்கு வர்றேன், நீங்க வரலையா? சரி பரவாயில்ல, முடிஞ்சப்ப வாங்க, ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அப்படிதானே நம்ம சொல்லுவோம். அப்படி அவரு இந்த மாதிரி நான் கூட வரணும்னு நினைச்சேன், வர முடியல, இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் யாராவது, நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க, முடிஞ்சப்ப பாத்துக்கலாம். அப்படின்னா நீங்க முடிஞ்சப்ப நீங்க வாங்கன்னு தானே அர்த்தம். ஐயோ நம்மள அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு, பார்க்க விரும்புறாரு, அவரால்தான் பார்க்க முடியல, நம்மளாவது போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நமக்கு தோணுமா? ரொம்ப ரொம்ப ரேர். எதுக்காக தான் இல்லை, சிட்டிங்காக கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு சிட்டிங் கொடுக்க அந்த ஏரியாவுக்குலாம் வரணும்னு நினைச்சேங்க, வர முடியல அப்படின்னு ஒரு ப்ரிசெப்டர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க கிட்ட. ஓஹோ அப்படியா சார், ரொம்ப ஒர்க்கா இருக்கா சார், ஒர்க்கை முதல்ல பாருங்க சார், ஃபேமிலி ஒர்க் இருக்கு சார், அதை முடிச்சுட்டு தானே வர முடியும் அப்படின்னு அவர் நிலைமைக்கு போய் சிந்திக்கிறதா நினைச்சிட்டு நம்ம அப்படியே போயிடும். உண்மை என்ன? நமக்காக ஒரு ஆன்மீக பணி செய்யறதுக்காக, நமக்காகவோ நம்ம வாழ்ற பகுதியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆன்மீக பணி செய்யறதுக்காக அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இது சொன்ன உடனே நமக்கு என்ன தோணணும்? ஐயோ அவரால் வர முடியல, நம்ம போய் அவரை பார்ப்போம். அவர் இந்த பகுதிக்கு வர்றப்பதான் நம்ம சிட்டிங் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம போய் அங்க வாங்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளார வரணும். இதுதான் ஒரு மரியாதை உணர்வு. சோ விவேகானந்தர் நினைச்ச உடனேயே பாபுஜி என்ன பண்றாரு, நேரடியா தன்னுடைய சூட்சும சரீரத்தோட விவேகானந்தர்கிட்ட போறாரு. இது ரொம்ப முக்கியம். சூட்சும சரீரம் நேரடியா இங்கேருந்து அவர் பதேகர் போகல, தன்னுடைய சூட்சும சரீரத்தை அங்க அனுப்பி அவர் காலடியில விழுந்து வணங்கி விவேகானந்தர்கிட்ட நிக்கிறார். இதைத்தான் லாலாஜி பாராட்டுறாரு. ஆனா நம்மளும் எல்லாத்துக்கும் சூட்சும சரீரத்தை அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்துக்க கூடாது. ஏன்னா சூட்சும சரீரத்தை அனுப்புறதுல ஒரு சூட்சுமா இருக்கு, அதை பத்தி நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆகவே எந்த ஒண்ணுலையும் இந்த மாதிரியான ஒரு மரியாதை, இந்த மாதிரியாக ஒரு அடுத்தவங்களுடைய உணர்வுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இங்கிதம் நமக்குள்ளார வரணும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி. சுவாமி விவேகானந்தர், நான் இத்தகைய உதாரணத்தை எங்கும் கண்டதில்லை. நுட்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை காண்பதில் என் இதயம் மிகவும் மகிழ்கிறது. ராமச்சந்திர, அத்தகைய இயல்பான உள்ளுணர்வு உங்களிடம் இருக்கிறது. நான் உங்களுக்காக குறிப்புகளை தயார் செய்திருக்கிறேன். பணி மேலும் அதிகரிக்கிறது. எனக்கென சிறிதளவு கூட வைத்துக் கொள்ளாத அளவிற்கு நான் உங்களால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். என்னிடம் உள்ள அனைத்தும் உங்களுக்கு மாற்றப்படும். ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் விவேகானந்தருடைய மனது இழக்குது. எனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். உங்களுக்காக நான் என்ன செய்தாலும் அது பத்தாது. அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் எனக்கு
அளித்திருக்கிறீர்கள். என்னிடம் உள்ள அனைத்தும் உங்களுக்கு கட்டாயம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களோட பேசுறதுக்காக, தொடர்பு கொள்றதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம இன்னைய புத்தக வாசிப்பை நிறுத்திக் கொள்வோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், முக்கியமா என்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சோ அதுதான் நம்ம பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த கடைசியா பேசின ஒரு விஷயம் முக்கியமானது. யார் ஒருத்தரை பற்றிய நினைவு நமக்கு வரும் பொழுதும், உதாரணத்துக்கு மாஸ்டரை பற்றிய நினைப்பு நமக்கு வரும் பொழுதெல்லாம் மாஸ்டரை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே என்னன்னு கேட்டா, மாஸ்டர் நம்மை நினைப்பதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு அவர் மேல எண்ணம் இருக்கிறது. அப்படித்தானே அர்த்தம். இந்த விஷயத்தையே இப்படி மாற்றி நினைக்கும் பொழுது அது மரியாதை. மாஸ்டரை பற்றிய சிந்தனையில நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அகங்காரம். மாஸ்டர் பற்றி சிந்தனை வரும் பொழுதெல்லாம் மாஸ்டர் என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார், ஐயோ மாஸ்டர் நம்மளோட பற்றிய சிந்தனையில் இருக்கிறார், அதனாலதானே இப்ப நமக்கு அவருடைய உணர்வு வருது அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு பக்தி உணர்வும் அன்பும் நமக்குள்ளார சுரக்க ஆரம்பிச்சு. அது போலதான் ஒவ்வொன்றும் இங்க ராமச்சந்திர பாபுஜியினுடைய அந்த ஒரு பணிவு, அவருடைய ஒரு உள்ளுணர்வு, அதுல இருக்கிற அந்த நுட்பமான அறிவு, இவையெல்லாம் விவேகானந்தரையும் லாலாஜியையும் மற்ற ஒளி உலக ஆன்மாக்களையும் பெரும் அளவுல ஒரு நெகிழச் செய்கின்ற ஒன்றாக இருக்கு. இந்த மாதிரி நெகிழ்ச்சி நம்முடைய எண்ணங்களால, செயல்களால நம்முடைய குருநாதர் மனதுல ஏற்படும். அந்த நெகிழ்ச்சி தான் உண்மையிலேயே இதய மண்டலத்தை மலர செய்ய போகுது, மனமண்டலத்தை மலர செய்ய போகுது, நுட்பமான புள்ளிகளை எல்லாத்தையும் வெளிப்படைய செய்யும். அதற்கு தேவை ஒரு அன்பு, பணிவு, அதோடு சேர்த்த ஒரு மரியாதை, இதெல்லாம் நமக்கு வெளிப்படணும். அந்த மாதிரி ஒரு இதயபூர்வமான தன்மை நமக்குள்ள மலரட்டும். இப்ப நம்ம காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.